கைஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து தலைவா கலாவசம்லேருந்து கைஸ் இப்போ கலாவசம்லேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி இப்போ நேரம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க, அதான் சேஃப்டி. இப்போ நேரம் நம்ம எங்கே வந்துட்டோம், கலாவசம் சிக்னல் தாண்டி வந்துட்டோம். சிக்னல் தாண்டி இப்போ நம்ம எங்கே வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தேவேஷ் ஸ்கேன் கிட்ட வந்துட்டோம். அப்படியே ஸ்டேட் ரோட மேலே போயிட்டு இருந்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம மெஜரா குட்ஸ் பாலம் வருது. அந்த பாலத்துக்கு மேலே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த பாலத்துலேருந்து நேராக அப்படியே ரைட் சைடு கற்றுனே சின்னக்கல் வரும். சின்னக்கல்லாம் வண்டியை போட்டுட்டு டேரெக்டாக சாமி பார்க்க உள்ள களத்தில் இறங்குறோம். இறங்கி ஒரு வீடியோ விளைவாக போடுறோம். ப்ளஸ் நம்ம வீடியோ எடுத்து மேக்ஸிமம் இருக்குது. மணி கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இது டிராஃபிக் ஆகிடும். அந்தளவுக்கு சரியான கூட்டமாக இருக்குது. கீழே எங்கள் மேலே பாலத்தில் ஏறி இறங்கியாச்சு. அந்த ரைட்டில் ரன் பண்ணணும். ரைட்டில் கட் பண்ணி திரும்பி ஒரு லெஃப்ட் கட் பண்ணோம்னா சின்னக்கல் வந்துடும். இப்போ தான் நம்ம சின்னக்கல் வந்துட்டோம். இங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணணும். லெஃப்ட் கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா சின்னக்கல் ஏரியாவுக்கு தான் நம்ம போயிட்டு நம்மகிட்ட வர போகிறதே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஜார் தான். லேப்டாப், டிவி, மொபைல், யூடியூப் அப்லோட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ எல்லாமே ரொம்ப கூட்டமாக இருக்குங்க, சரியான கூட்டம். உள்ளே போய் போகிறதுக்கே எப்படி ஒரு 2 நிமிஷம் ஆச்சு உள்ளே போகிறதுக்கே. அந்தளவுக்கு சரியான கூட்டமாக இருக்குது. இப்போ வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுத்துருவோம். கவர் பண்ணி வீடியோ எடுத்து அடுத்த வீடியோ பண்ண வேண்டியதான். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 டைம். இப்போ கரெக்டாக பண்ண வீடியோ இந்த சைடும் கூட்டமாக தான் இருக்குது. அந்த சைடு கூட்டம், இந்த சைடு கூட்டம், அந்த சைடு கூட்டமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர், அதாவது இடியப்பம் கார்னர், இந்தியன் இடியப்பம் கார்னர். அது இங்கே இருக்குது. சுற்றி பார்க்கணும். இது சின்னக்கல் ஏரியா. சின்னக்கல் ஏரியா சைடு வருவாங்க. இந்த ஏரியா தான் இந்த சைடு பழங்கள் நிறையா இருக்காங்க. இந்த ஏரியா ஸ்ட்ரெயிட்டாக போகிறது.